ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ரிலீஜன்ல நிறைய ரிச்சுவல்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம். நிறைய கதைகள், நம்ம புராண கதைகள்லாம் கேட்கிறோம். பட் அதுக்கு பின்னாடி உள்ள மீனிங் நம்மளுக்கு தெரியுதா அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலான நேரத்துல நம்மளுக்கு அது பெருசா தெரியறது இல்ல அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். அது எப்படி அந்த மீனிங்கோட தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணும்போது, அது இன்னும் நம்மளோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி அது நிறைய விஷயங்கள் சொல்லித் தரலாம். நம்மளோட ரிலீஜன்ல உள்ள நம்ம ட்ரெடிஷன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி அவங்களுக்கு இன்கல்கேட் பண்றது, அந்த விஷயத்தை எப்படி சொல்லி தர்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க. இதுல நீங்க கண்டிப்பா ஏதாவது நல்லது எடுத்துக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ரிலீஜன்ல நம்ம நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணுவோம். எப்படின்னா டெய்லி விளக்கேத்துறதாகட்டும், அதே மாதிரி பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, நெத்தியில திலகம் விடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னு நம்ம எப்பயா கேள்வி கேட்டிருக்கோமா? அதிகமான நேரத்தில் பெரும்பாலான நேரத்துல நம்ம அதை பெரியவங்க சொன்னாங்க எங்களுக்கு அதனால நாங்க பண்றோம் அப்படின்னு நம்ம பண்றோமோ இல்லையா? அதுக்கு பின்னாடி உள்ள காரணத்தை பெருசா நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது இல்லையா? சோ இது நம்ம ஒவ்வொன்றா இந்த வீடியோல நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி வர காலத்திலயும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் அது எப்படிலாம் தெரிஞ்சுக்க, அதே மாதிரி காட் காடஸஸ் இருக்காங்கன்னா அவங்க எத்தனை கை வச்சிருக்காங்க, அவங்க ஏன் சில வாகனத்துல உட்கார்ந்து வராங்க, அதே மாதிரி சில அசுரங்கள் அழிச்சாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வர வர காலத்துலயுமே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வீடியோல மெயினா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி மீனிங்கோட நம்ம அது ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அதுக்கு பின்னாடி மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றது எப்படி, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படி இந்த விஷயத்த நல்லா சொல்லி தரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் விளக்கு ஏத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளக்கு ஏத்துறது நம்மளோட விளக்கேத்தும்போது அந்த இடம் வந்து பிரகாசம் ஆயிரும் இல்லையா? சோ அதே மாதிரி நம்ம மனசுலயுமே நல்ல எண்ணங்கள் வச்சுக்கும்போது, ஒரு அவேர்னஸோட இருக்கும்போது நம்ம மனசுமே நல்லா பிரகாசமா ஆயிரும். நம்மளோட வாழ்க்கையும் பிரகாசமாயிரும். அதே மாதிரி உள்ள இருக்க நம்மளுக்குள்ள இருக்க இருட்டுன்னு சொல்லப்படுற இக்னோரன்ஸ் ஆகட்டும், ஒரு ஈகோ, இதெல்லாம் ஒரு இருட்டுங்கிற சிம்பாலிஃபிகேஷன். இது அந்த இருட்டுக்கான ஒரு இது. சோ அதெல்லாம் போயிரும் நம்மள விட்டு. அது காட் கான்ஷியஸ்னஸ் உள்ள வர வர அதெல்லாம் நம்மள விட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். ஏன்னா கடவுளையும் நம்ம ஒளி வடிவமாவும் சொல்லுவோம்ல. கடவுள்னாலே லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதனாலதான் நம்ம லைட் அந்த விளக்கு ஏத்துறது அது ஒரு ரீசன். அதே மாதிரி நம்ம பெரியவங்கள்ட்ட ஏன் ஆசீர்வாதம் வாங்குறோம்னா, அந்த ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்ம நம்மளோட ஈகோ ஒரு நிமிஷம் பெரியவங்க முன்னாடி நம்ம அது குழியும் தலை குனிஞ்சு தலை வணங்கி அந்த ஈகோ நம்மளுக்கு அந்த டைம்ல போகுது. அதே மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் கொடுக்கும்போது நம்மளுக்கு அவங்க அந்த நிமிஷம் மனசு நெகிழ்ந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, சோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லது அந்த அதே மாதிரி நெத்தியில திலகம் ஏன் இடுறோம்னா, திலகம் இடுற இடத்த எது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோர்ஹெட்க்கு அந்த இடத்துல இடுறோம் இல்லையா? அது ஆக்னேய சக்கரத்துக்கான இடம். நம்மளோட 6வது சக்கரம்னு சொல்ற ஆக்னேய சக்கரத்துக்கான இடமாவும் சொல்லுவாங்க. அது அந்த இடத்த தொடும்போது நம்மளுக்கு அந்த ஆக்னேய சக்கரத்த நம்ம ஞாபகப்படுத்திக்கிற மாரியும் இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம அவேரா இருக்கணும், ஃபோகஸ்டா இருக்கணும், கான்ஷியஸா இருக்கணும் அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் அந்த இடத்த நம்ம தொடும்போது ஆகுது. சோ இதுல இருந்து நம்ம இது நம்ம தெரிஞ்சுக்கும்போது, நம்ம ஒவ்வொன்னும் பண்ணும்போது அது நம்ம ஜஸ்ட் ஒரு ரிச்சுவலா பண்றேன்னு நாளடைவுல நம்ம வெறும் ரிச்சுவலா மட்டுமே பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இது ஒரு சலிப்பு குடுத்துரும். ஏன் இத நான் பண்றோன்னே தெரியல அப்படின்னு சலிப்பு குடுத்துரும். நாளைல வேற யாராவது வந்து நம்மள இதெல்லாம் எதுக்கு மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்மளுமே ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். மூட நம்பிக்கை தானோ மேபி அப்படின்லாம். பட் மீனிங் தெரிஞ்சு பண்ணும்போது நம்மளுக்கு இல்ல, நம்மளோட முன்னோர்கள் ஏன் அதெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். சோ இதெல்லாம் பண்ணுங்க. அதே மாரி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சின்ன சின்ன ஒரு ஏதாவது ராமாயணம், மகாபாரதம் இப்ப நெறைய புக்ஸ் வந்துருச்சு. நீங்க பெரிய ஃபுல் புராணத்த அந்த எபிக்லாம் எடுத்து படிக்கணும்ல. சின்ன சின்ன கதைகள் மாதிரி இருக்கு இல்லையா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. சோ அந்த மாரி கதைகள் நெறைய வந்துருச்சு இப்ப. சோ நீங்க அதெல்லாம் குழந்தைங்களுக்கு புக்ஸ் படிக்க சொல்லிக் குடுக்கலாம். சோ அது படிக்க சின்ன வயசுலயே ஒரு 4, 5 வயசுலயே நீங்க அந்த ஒரு புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுல நெறைய தர்ம சிந்தனைகள் பத்திலாம் இருக்கு இல்லையா? சோ தர்மப்படி ஏன் வாழணும்? ஏன் ரைட்டியஸ்னஸோட நம்ம இருக்கணும்? அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்க சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லி தரும்போது, அவங்களோட நல்ல சிட்டிசனா உருவாக்குன ஒரு திருப்தி நம்மளுக்கு இருக்கும். அதே மாரி நீங்களும் முடிஞ்சா இந்த ராமாயணம், மகாபாரத புராணங்களே எடுத்து நீங்க படிச்சு பார்க்கலாம். ஃபுல் புராணங்கள் அத எடுத்து ஃபுல்லாவே படிச்சு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன வெர்ஷன்ஸ் குடுத்துட்டு அவங்களும் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் எப்ப அவங்க நல்லா படிக்க முடியுதோ, நீங்க அந்த மெயினான வால்மீகி எழுதின ராமாயணம் ஆகட்டும், இல்ல மத்த ராமாயணங்களுமே எவ்வளவோ இருக்கு வெர்ஷன்ஸ். நீங்க அதெல்லாம் படிச்சு பார்க்கலாம். அதே மாரி வியாசர் எழுதின மகாபாரதம் படிச்சு பார்க்கலாம். ஏன்னா நெறைய அதுல கிளை கதைகள்லாம் நெறைய இருக்கு. ஸோ நீங்க அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் அவ்வளோ பெரிய புக்ஸ்லாம் படிக்க முடியாது அப்படின்னு நெறைய இப்பலாம் மத்த மத்த ராமாயணம் பத்தி நெறைய பேரு ராமாயணம், மகாபாரதம்லாம் எழுதுறது இருக்கு. ஸோ அத நீங்க படிச்சு பார்க்கலாம். ஏன்னா அத நம்ம தெரிஞ்சுக்கும் போது, இல்ல கதைகள யூடியூப்லயே நெறைய இருக்கு. நீங்க குழந்தைங்களுக்குலாம் அத கூட போட்டு சொல்லி கேட்க சொல்லலாம். ஏன்னா அது நம்மளுக்கு லைஃப்ல நிறைய பாடங்கள் அதுல இருந்து நம்ம கத்துக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் அதுல நம்மளுக்கு இருக்கு. எப்படி ஒரு ராவணன்ங்கிறது அந்த 10 தலைலாம் ஏன் வச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். பட் அந்த 10 தலைங்கிற அந்த ராவணன கேரக்டருமே அதர்மத்தோட ஒரு
ரூபமா தான் நம்ம காமிக்கிறோம். சோ அது எப்படி ராமர்ங்கிற தர்மங்கிற ராமர் வந்து எப்படி அத அழிச்சாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது, அதே மாதிரி மகாபாரதத்திலயுமே நம்ம பார்த்தீங்கன்னா, கௌரவாஸ் தான் நெறைய பேர் இருப்பாங்க. 100 பேர் கௌரவர்கள் தான். ஆனா பாண்டவர்கள் 5 பேர் தான். அப்படி இருந்தும் அவங்க சைடுல தர்மம் இருந்தனால அவங்க ஜெயிச்சாங்க. சோ தர்மங்கிறது எண்ணிக்கையில இல்ல. அவங்க எவ்ளோ கம்மியா இருந்தாலும் அவங்கள்ட்ட உண்மை இருந்துச்சு, தர்மம் இருந்துச்சுன்னா, கடைசியில கடவுளே அவங்க பக்கம் நின்னு ஜெயிப்பாங்க, ஜெயிச்சு குடுப்பாரு அப்படிங்கிற மாரி நம்ம அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். சோ அதனால நம்ம தர்மப்படி ஏன் வாழணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கும் நம்ம அத சொல்லிக் குடுக்கலாம். அதே மாரி டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு எந்த காடஸஸ் பிடிக்குமோ, அவங்க சம்பந்தப்பட்ட புராணங்கள்லாம் நீங்க படிச்சு பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு சிவன் பிடிக்கும்னா சிவபுராணம் படிக்கலாம். விஷ்ணு பிடிக்கும்னா விஷ்ணு புராணம் படிச்சு பார்க்கலாம். இல்ல கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும்னா ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு. அத படிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க படிக்கும்போது அவங்கள பத்தி நெறைய நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அவங்க ஏன் ஒரு விஷயம் பண்ணாங்கங்கிறது உங்களுக்கு அதுக்கப்புறம் யோசிக்க யோசிக்க நெறைய விஷயம் புரிய ஆரம்பிக்கும். அதெல்லாம் நீங்க பண்ணலாம். இல்லன்னா, நீங்க வந்து குழந்தைங்களுக்குமே அவங்களோட கதைகள்லாம் நீங்க படிச்சுட்டு, அந்த கதைகள்லாம் நீங்க பெட் டைம் ஸ்டோரீஸ் நெறைய ஏதேதோ கதைகள்லாம் சும்மா சொல்றதுக்கு, இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாரி கதைகள்லாம் சின்ன வயசுல இருந்து நீங்க சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு இது இன்னும் நல்லா நம்மளோட ரிலிஜன்ல எவ்ளோ அபண்டன்ஸான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அது ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு மனசார அத பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் நெறைய பேருக்கு நம்ம சொல்றோம்ல, டீனேஜர்க்குலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. நம்மளோட ரிலிஜன் பத்தி, இல்ல நம்ம ரொம்ப இப்பலாம் பக்தியில அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அவங்க ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நெறைய கொஸ்டின் இருக்கு. பட் அதுக்கு ஆன்ஸர் அவங்கள்ட்ட இல்ல. சோ அதனால அவங்க சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னு நினைச்சிடுறாங்க அதெல்லாம். ஸோ அந்த ஆன்சரோட நீங்க சொல்லி தரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே ஒரு விருப்பம் வரும். அவங்க ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிப்பாங்க. அதே மாரி கடவுளோட நீங்க ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கடவுள வெறும் கடவுள் அப்படின்னு சொல்லி கடவுள கும்பிடுறது எதுவும் பயமுறுத்தி கும்பிட வைக்காம, கடவுளோட நீங்க அத அம்மாவ பார்க்கலாம், அப்பாவா பார்க்கலாம். ஆண் கடவுள்னா நீங்க அப்பாவா பார்க்கலாம். பெண் கடவுள்னா அம்மாவா பார்க்கலாம். இல்ல அவங்கள நம்மளோட குழந்தைங்களா பார்க்குறாங்க. சில பேர் குழந்தைங்களா பார்க்கலாம், ஃப்ரெண்டா பார்க்கலாம், குருவா பார்க்கலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க அவங்கள வச்சுக்கும்போது, அவங்க ஏதாவது பிரதரா பார்க்கணும்னா பிரதரா பார்க்கலாம். இந்த மாரி நெறைய ரிலேஷன்ஷிப் நீங்க அவங்களோட வச்சுக்கும்போது, உங்களுக்கு பர்சனல் கனெக்ட் வரும். இப்ப நம்ம ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த கனெக்ஷன் அவங்களோட நமக்கு அதிகமாகும் இல்லையா? சோ வெறுமனே கடவுள கும்பிடு பயமுறுத்தி ஏன்னா கடவுள்ட்ட தான் நம்ம பயப்படாம இருக்கணும். உலகத்திலேயே நம்ம யார்ட்ட பயப்படாம இருக்கணும்னா அது கடவுள்ட்ட தான். ஏன்னா, அவங்க நம்மளோட உலகத்துக்கே அம்மா, அப்பா அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட அம்மா, அப்பாவே நம்மள்ட்ட எவ்வளவு கருணையா இருக்காங்க. அப்போ உங்க உலகத்துக்கே அம்மா, அப்பாங்கும்போது அவங்க எவ்வளவு கருணையோட இருப்பாங்க இல்லையா? சோ அதனால அவங்கள பயமுறுத்தி கும்பிட வைக்காம, சாமிட்ட கும்பிடலனா கெட்டது நடந்துரும், இதாயிரும், அதாயிரும் அப்படிலாம் சொல்லாம, சாமி கும்பிடுறது ஏன் முக்கியம் அப்படிங்கிறதோட புரிதலோட சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா டீனேஜர்ஸ் ஆகட்டும், யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், நம்மளோட பக்திய நோக்கி, நம்மளோட ரிலிஜன்ல இருக்க நெறைய நல்ல விஷயத்த நோக்கி அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிப்பாங்க. சோ நீங்க அத பண்ணலாம். அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம்ல வயசான காலத்துல தான் ராமாயணம், மகாபாரதம், இல்ல புராணங்கள்லாம் வயசான காலத்துல படிக்க வேண்டியது. பகவத்கீதைலாம் வயசான காலத்துல 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டயர்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் படிக்க வேண்டியதுன்னு. பட் அப்படி கிடையாது. ஏன்னா, அதுல மெயினாவே என்ன போட்டிருக்குன்னா, எப்படி வாழ்க்கை வாழணுங்கிறது தான் அதுல சொல்லிக் குடுத்திருக்காரு. இப்ப பகவத்கீதையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, தர்மப்படி எப்படி வாழணும், இல்ல கர்ம யோகத்த பத்தி அவர் சொல்லிக் குடுத்திருக்காரு. நம்ம கடமைய செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரிலாம் விஷயங்கள் அவர் சொல்லிக் குடுத்திருக்காரு. நம்ம கடமைய எப்ப செய்றோம்? நம்ம யங்ஸ்டரா இருக்கும்போது தான் நம்ம நெறைய வேலை செய்றோம். அப்ப அந்த டைம்ல விட்டுட்டு நம்ம வயசான காலத்துல எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட்ல லைஃப்ல போய் நம்ம அது தெரிஞ்சுக்கிறதோட நம்ம சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எப்படி வேலை செய்யணும், எப்படி நம்ம எல்லா வேலையும் பலன் எதிர்பார்க்காம கடமையை மட்டும் நம்மளோட 100% எப்படி செய்யறது, எப்படி நம்ம தர்மப்படி வாழ்றது, கடவுள்கிட்ட எப்படி நம்மளோட எல்லா கர்மத்தையும் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த வேலையை எப்படி கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம நிம்மதியா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அது படிக்க தானே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஏன் ஆகுறாங்கன்னா அவங்க அந்த வேலை செய்யும்போது அதோட அவுட்கமோட ரொம்ப அட்டாச்ட் ஆயிடுறாங்க. இந்த மாரி ரிசல்ட் வந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். இப்படி நடந்தா தான் நான் லைஃப்ல முன்னேற முடியும். இப்படிலாம் நெறைய வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப பயந்து போய் தான் அந்த விஷயத்த படிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது படிக்கும்போது அது ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டடா ஆகும்போது, அவங்களால இப்ப படிக்கிற விஷயத்தையும் முழுசா படிக்க முடியாம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. ஸோ பகவத்கீதை அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்னா, உன் கடமைய செய். உன்னால முடிஞ்ச 100% நீ குடு. மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம். அவங்க கடவுள்ட்ட கையில விட்டுரு. அவர பார்த்துக்கோ. அந்த யூனிவர்ஸ்ட்ட ஒப்படைச்சிரு. கடவுள்ட்ட ஒப்படைச்சிரு. அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படிங்கிற ஒரு இது சொல்லி தரலாம். அதே மாரி கடமைய செய். பலன் உன் கையில இல்ல. இப்ப நீ என்ன ரிசல்ட் எக்ஸாம்க்கு நீ ப்ரிப்பேர் பண்றன்னா, உனக்கு என்ன ரிசல்ட் வருங்கிறது உன் கையில கிடையாது. சோ எது நம்ம கையில இல்லையோ அந்த விஷயத்த நெனச்சு மனச போட்டு உழட்டிக்கிறதுக்கு பதிலா, எது நம்ம கையில இருக்கு? இப்ப நம்மளால படிக்க முடியுமா? அமைதியா படிப்போம். அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கும்போது, நம்மளால ஒரு அமைதியான மனநிலையில இருந்து அந்த படிப்ப நம்மளால படிக்க முடியும். ஏன்னா நீங்க பெரும்பாலான நேரத்துல இத நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய ஸ்டூடண்ட்ஸுமே உணர்ந்திருப்பாங்க. எக்ஸாம் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த படிக்கிறது அவ்வளவு மனசுல ஏறவே ஏறாது. பட் எக்ஸாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் புக் எடுத்து சும்மா பெரட்டி பார்க்கலாம். நம்மளுக்கு நல்லா புரியிற மாதிரி இருக்கும் நெறைய விஷயங்கள். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ல படிச்சிருப்போம் எக்ஸாம் டைம்ல. எக்ஸாம்ங்கிற ஸ்ட்ரெஸ் நம்ம மனசுல முழுசா இருந்திருக்கும். சோ அதனால தான் நமக்கு அந்த டைம்ல அது பெருசா மனசுல பதியறது இல்ல. பட் அதே இது நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு படிக்கும்போது நம்ம ஃப்ரீ ஆயிடுறோம். இந்த மாரி நமக்கு யார்ட்டயும் எக்ஸாம் எழுதணும், இந்த மாரி பிரஷர் இல்லாதபோது அத நம்மளால நல்லா இன்னும் உள்வாங்க முடியுது. சோ அதனால நீங்க
ஏற்கனவே இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க சொல்லி மனசுல பதிய வைக்கும்போது, நம்ம கடமைய மட்டும் செய்றோம். பலன வந்து நம்ம பார்த்துக்கலாம். கடவுள் கையிட்ட ஒப்படைச்சுருவோம். அது நம்மளுக்கு என்ன நல்லதோ அது நடக்கும். அப்படிங்கிற ஒரு மனசு நீங்க முன்னாடியே கொண்டு வந்துட்டு படிக்கும்போது, உங்களுக்கு அது நல்லா மனசுல பதிய ஆரம்பிக்குது. ஸோ இதனாலேயே நீங்க பகவத்கீதைலாம் சின்ன குழந்தைங்க சின்ன ஒரு டீனேஜ்ல இருந்தே நீங்க அவங்களுக்குலாம் படிக்க சொல்லலாம். இது பண்ணலாம். டீனேஜர்ஸ் நெறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களுமே படிச்சு பார்க்கலாம். ஸோ அது மாரிலாம் நெறைய நம்ம ரிச்சுவல்ஸ் பண்றதாகட்டும், நம்ம ட்ரெடிஷன்ல ஏன் நம்ம சிலதெல்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தலாம் நீங்க தெரிஞ்சுக்கும்போது, நம்மளுக்கு அது இன்னும் அழகா அத ஃபாலோ பண்றது நம்மளுக்கே இன்னும் புடிச்சு நம்ம பண்ண ஆரம்பிப்போம். எதுவும் நம்மளோட ஒரு கம்பல்ஷன்லயோ, இல்ல வேறு பெரியவங்க சொன்னாங்கங்கிறனாலயோ இல்லாம, அது ஏன் பண்றோங்கிற ஒரு இதோட புரிதலோட நம்ம அத பண்ண ஆரம்பிப்போம். அதே மாரி நீங்க இப்போ ஒரு கோவிலுக்கே போறீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன் பர்சனலானா, இப்ப ஏதாவது ஒரு கோவிலுக்கே போறேன்னா, முதல்ல சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நெறைய பார்க்க ஆரம்பிப்பேன். ஏன் அத நான் பார்க்குறேன்னா, இப்ப கோவிலுக்கே போறது சில கோவில்ல வந்து ஒரு சில விதமான இது இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கடவுள கும்பிடணும். அதுக்கப்புறம் அவங்கள கும்பிடணும். அப்படி கும்பிட்டா தான் அந்த யாத்திரை முழுமையாகும் அப்படிங்கிற மாரிலாம் ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ரீசென்ட் டைம்ஸ்ல நாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு போயிருந்தோம். வைஷ்ணோ தேவி கோயில் போயிருந்தோம். அங்க என்ன ஆச்சுன்னா, நான் கோயில் போறதுக்கு முன்னாடியே எல்லா வீடியோஸும் நான் பார்த்துருவேன். எல்லாம் எல்லாம் அத பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தபோது, பேரவநாத் மந்திர் அந்த புராண கதையுமே வந்து எப்படி அந்த புராண கதைய நான் ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஷேர் பண்றேன். நான் இப்ப சொன்ன வீடியோ ரொம்ப லாங்கா போயிரும். அதுல ஒரு அதுல சில புராண கதைகள் அதுக்கு இருக்கு. அந்த பேரவநாத் மந்திர்ங்கிற அந்த மந்திரம் நீங்க ஃபுல்லா பார்த்துட்டா தான் அந்த யாத்திரையே முழுமையாகும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஏன்னா, வைஷ்ணோ தேவி அவங்களே அந்த பேரோநாத்க்கு வரம் குடுத்திருப்பாங்க. என்ன நின்னு கும்பிட்டுட்டு ஒன்னையும் கும்பிட்டா தான் அந்த யாத்திரை முழுமையாகும். இல்லன்னா அந்த யாத்திரை முழுமை ஆகாது அப்படின்னு. இப்ப நீங்க அத பார்க்கலாம்னா அந்த கோயில் நீங்க மேபி மிஸ் பண்ணிறலாம். இத மட்டும் பார்த்துட்டு நீங்க வந்துரலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கும்போது ஓகே அந்த மாரி இருக்கு. அந்த ஸ்டோரீஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு இடத்துக்கு போம்போது, உங்களால அத நல்லா உள்வாங்க முடியும். அது நெறைய நீங்க அது கரெக்ட்டான பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி அந்த கோவில நீங்க பார்த்துட்டும் வருவீங்க. இத நீங்க யங்ஸ்டர்ஸ்மே சில்ட்ரன்ஸ்மே சின்ன குழந்தைங்க இருந்தாலும் அவங்களுக்குமே இந்த கதைய சொல்லி நீங்க கோவிலுக்கு அழைச்சிட்டு போலாம். இல்ல கோவில் போற நேரத்துல நீங்க அவங்கள அழைச்சிட்டு போற அந்த டைம்ல, இல்ல அது வெயிட் பண்ற டைம்ல இந்த கதைகள நீங்க சொல்லலாம். ஏன்னா, அவங்களுக்கு அந்த கதையோட சேர்ந்து அந்த விஷயத்த பார்க்கும்போது, அதுக்குள்ள இருக்க மீனிங்கோட தெரிஞ்சுக்கும்போது, அவங்களால இன்னும் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த கோயிலுக்கு போனது ஜஸ்ட் போனோம், வந்தோம் அப்படி இல்லாம, அதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் தெரிஞ்சுக்கும்போது, அவங்களுக்கு இன்னும் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும். சோ இதெல்லாம் நீங்க பண்ணலாம். அதே மாரி கோவில் ஏன் போறோம்? அதுல என்ன மகத்துவம் இருக்கு? இதெல்லாம் வர வர காலத்துல அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு சாமியும் ஏன் சில வாகனத்துல உட்கார்ந்து வராங்க? ஏன் அத்தன கை இருக்கு அவங்களுக்கு? ஒவ்வொரு கையிலயும் ஒவ்வொரு அஸ்திரம் வச்சிருக்காங்க. அந்த அஸ்திரத்துக்கு என்ன மீனிங்? இதெல்லாமும் நம்ம வர வர காலத்துல பார்க்கலாம். சோ இந்த சேனல்ல இந்த மாரி விஷயங்கள் தான் அப்லோட் பண்ணுவேன். சோ இன்னும் ஃபியூச்சர்லயும் நம்ம நெறைய அது மாரிலாம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த விஷயம் தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாரி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். அதே மாரி ஃபியூச்சர்ல என்ன டாபிக் நான் பேசலாம் அப்படின்னு நீங்க பேசணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ, அந்த டாபிக்க கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். அதே மாரி உங்களுக்கு இந்த சேனல்ல இந்த மாரி விஷயங்கள் தான் ஸ்பிரிச்சுவல், பிலாசபி, சைக்காலஜி, அப்புறம் மோட்டிவேஷன், அப்புறம் ஏதாவது இன்னும் நல்லா புக்ஸ் படிச்சேன்னா அத பத்தி நம்மளோட நம்மளோட ரிலிஜன்ல என்ன ரிலிஜன் நம்மளோட ரிலிஜன்ல என்ன இருக்கு, நல்ல விஷயங்கள் அந்த மாரி நெறைய விஷயங்கள் நாங்க இந்த இதுல நீங்க வேற ரிலீஜன்னா உடனே நீங்க இது ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படின்னு இல்ல. எல்லா ரிலீஜனுமே நல்ல விஷயம் இருக்கு. எல்லா ரிலீஜன் அவங்கவங்க ரிலீஜன் எதுவோ நீங்க அது இப்ப அத பத்தி நல்லா தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு ரிலீஜன்ல ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அவனு இதுக்குள்ளதான் இருக்கணும், மத்ததெல்லாம். பட் நம்ம எதுல பொறந்திருக்கோமோ அத முதல்ல நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்குவோங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். பட் உங்களுக்கு இது பைபிள் படிக்க பிடிக்கணும், நீங்க படிக்கலாம். குரான் படிக்க பிடிக்கணும், நீங்க படிக்கலாம். அதனால எந்த தப்பும் இல்ல. எல்லாத்துலயுமே அஃப்கோர்ஸ் நல்லதுதான் சொல்லி குடுத்துருக்காங்க. பட் நம்மளோட இத நான் ஏன் சொல்றேன் முதல்லன்னா, நம்மளோட இதுல நீங்க ஃபர்ஸ்ட் எதுல பொறந்திருக்கீங்களோ, அத இன்னும் நல்லா நீங்க தெரிஞ்சுக்கும்போது, உங்களுக்கு இன்னும் நல்லா அத நீங்க உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம இப்ப நம்ம ஹிந்துயிசம்ல இருக்கோம்னா, நம்ம கோவில் தான் அதிகமா போவோம் இல்லையா? சோ இந்த காடஸஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும்போது, நம்மளுக்கு அது நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா, நம்மளோட ரிலிஜனே சனாதன் தர்மம்னு சொல்லுவாங்க நம்மளோட ஹிந்துயிசத்த. வெறும் அது ரிலிஜன் கிடையாது. ஒரு வே ஆஃப் லிவிங். நம்ம நெறைய பேர் ரிலிஜன் சொல்றோம். பட் அது ஒரு வே ஆஃப் லிவிங். அதே மாரி சனாதன் தர்மம்னாலே எட்டர்னல்னு அர்த்தம். எட்டர்னல் தர்மம். எப்பவுமே இருக்க தர்மம். சோ அத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கும்போது உங்களுக்கு நம்மளோட இன்னும் நம்ம ரிலிஜனோட உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த பத்தி பேசினேன். உங்களுக்கு இந்த மாரி விஷயம்லாம் பிடிக்கும்னா, இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.